எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவளின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டு சாரி தாங்க. அதுவும் கலர்ஃபுல்லான பட்டு சாரி, அது கான்ட்ராஸ்ட் சூப்பரான டிசைன்ல கொண்டு வந்திருக்கிறோம். கொடி டிசைன்ல இன்னைக்கு வந்து சாரிக்கு டிசைன் கொண்டு வந்திருக்கிறேன். மீனா ஒர்க்ல ரொம்ப சூப்பரா இருக்குது. சாரி ஃபுல்லா நல்லா நார்மலான கிரீனுங்க, சூப்பரான ஒரு கிரீன் கலர்ல மீனா ஒர்க் டிசைன். எல்லாம் லீஃபா போட்டிருக்கு பாருங்க. இப்படி தெரியுது பாப்பா, இப்படி காட்டுமா? இல்ல அப்படியே தெரியும். நல்லா லீஃப் டிசைனுங்க. 2 லைன் லீஃப், ஒரு லைன் வந்து சில்வர்ல லீஃப், இன்னொரு லைன் வந்து கோல்டன்ல ஜருகையில லீஃப். அதுல வந்து இடையில மீனா ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. அதான் வந்து இந்த ட்ரிப் நான் காட்டுற ஹைலைட்டான சாரீஸ். இதுல கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா ஆஃப் ஒயிட்ல போட்டிருக்கோம் கான்ட்ராஸ்ட். அந்த ஆஃப் ஒயிட்லயுமே லீஃப் டிசைன் கொடுத்துருக்கோம். செல்ஃப்ல லீஃப் டிசைன் ஒன்று வந்து, 2 வந்து சில்வர்ல லீஃப் டிசைனு, ஒன்று வந்து ஜருகையில் லீஃப் டிசைன், கோல்டு ஜருகையில். சரிங்களா? மொத்தம் 3 லீஃப் இருக்கும் ஒரு பாக்ஸுக்குள்ளார. அதுலேயுமே உங்களுக்கு வந்து மீனா ஒர்க் வந்திருக்கும். லாஸ்ட்ல ஒரு லீஃப் மட்டும் மீனா ஒர்க் வந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைனு, புது டிசைனாக கொண்டு வந்திருக்கோம். அதை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு. சூப்பராக இருக்குது பாருங்க. முந்தி பாருங்க, முந்தியில் நல்லா பிங்க் கலரில், அதுக்கு உள்ள வந்து ஜருகையில டிசைன் பண்ணிருக்கு பாருங்க, லீஃப் டிசைனு. இதுதான் இந்த சாரியோட ஹைலைட். இந்த லாஸ்ட்லயும் அந்த லாஸ்ட்லயும் பார்டர் கட்டியிருக்கிறாங்க, ஜருகையில பார்டர் கட்டியிருக்கிறோம். ஓகேவா? இதுதான் சாரியோட ஃபுல் டிசைனு. பியூர் பட்டு சாரி, பட்டுக்கு பட்டு போட்டு நெஞ்ச பியூர் பட்டு சாரி, டபுள் வார்ப்பு சாரி. ஓகேவா? சாரியோட பார்டர் டிசைன் கரெக்டா பாத்துக்குங்க. கீழே நல்லா பாக்ஸா போட்டிருக்கோம் கீழே. ஓகேவா? ஒரு சைடு மட்டும் தான் டிசைன் வந்திருக்கும், மேல ஃபுல்லாவே கிரீன் கலரு. ஓகேங்களா? பேக் சைடு காட்டுறேன். இடுப்புக்கிட்ட இருந்து நம்ம சொருகிற இடத்துல இருந்தே இப்படிதான் இருக்கும் சாரி. சரியா? இதுக்கு பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைன் பிளவுஸ் தான். பாருங்க, இது பிளவுஸ். இதுக்கு வந்து கைக்கு ஜருகு கொடுத்துருக்காங்க பாருங்க. கைக்கு மட்டும் நம்ம ஜருகு வச்சு தைச்சிக்கலாம் நம்ம. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கிருந்து நம்ம இடுப்புல சொருகி ஸ்டார்ட் பண்றேன்னா இப்படிதான் இருக்கும். இதுல இருந்தே உங்களுக்கு பாருங்க இப்படிதான் வந்திருக்கு சாரி. நல்லா டபுள் வார்ப்பு சாரி, நல்லா அழுத்தமா இருக்குது சாரி. உங்களுக்கு சாரி டிசைன் ரொம்ப அழகா இருக்குது. நல்லா கிரீனுக்கு ஆஃப் ஒயிட்ல போட்டிருக்காங்க சாரி. கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகா இருக்கு. இதுல 2-3 கலர் வச்சிருக்கோம், காட்டுறேன் உங்களுக்கு. இருக்கிற கலர்ஸ் தான் காட்டுறேன் நான். இந்த சாரியோட ரேட் வந்து 9750 பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதுல இப்ப கலர்ஸ், இருக்கிற கலர்ஸ் பாத்திரலாம். அடுத்த கலரு நல்லா காப்பி கொட்டை கலர் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல டார்க் காப்பி கொட்டை கலரு. அது கான்ட்ராஸ்ட் ஆஃப் ஒயிட். ஓகேங்களா? ஆஃப் ஒயிட் கூட கிடையாதுங்க, எனக்கு தெரிஞ்சு கிரீம் கலர். கான்ட்ராஸ்ட் வந்து கிரீம் கலர். சரிங்களா? ஆஃப் ஒயிட்லாம் கிடையாது, கிரீம் கலர். முந்தியும் உங்களுக்கு அதே கிரீம் கலர்ல பிங்க் கலர்ல கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லீஃப் டிசைன் வந்து பிங்க் கலர்ல கொடி கொடியா போன மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல காஃபி கொட்டை கலர், நல்ல டார்க் காபி கொட்டை கலர். ஓகேவா? அடுத்த சாரி. சாரி டீட்டெயில் எல்லாமே நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இப்போ நான் கலர்ஸ் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்த கலர் நல்ல பெப்சி ப்ளூ கலர், சூப்பரா இருக்கு பாருங்க. பளிச்சுன்னு எந்த கலருமே நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லைங்க, பட்டுனாலே சூப்பரா தான் இருக்குது. அதுவும் பெப்சி ப்ளூ கலர் பளிச்சுன்னு இருக்குது. காப்பி ப்ரௌன் எப்படி முன்ன காட்டின சாரி பளிச்சுன்னு இருந்துச்சோ, அதே மாதிரி தான் பெப்சி ப்ளூவும் சூப்பரா இருக்கு. அதுக்கு வந்து கிரீம் கலர் கான்ட்ராஸ்ட். ஓகேவா? சாரியோட முந்தி ஒன் சைடு தான் பார்டர். சரிங்களா? இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் நல்ல டார்க் கிரீனுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நார்மல் கிரீனு, ஆனா இது அடுத்தது பார்க்கறது இது வந்து கொஞ்சம் டார்க் கிரீன், அதை விட கொஞ்சம் டார்க்கான கிரீனு. 2 சாரியுமே நான் ஒன்னா கூட வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அப்பதான் கலர் வித்தியாசம் தெரியும். அதுக்கு கிரீம் கலர் கான்ட்ராஸ்ட். ஓகேவா? இப்போ நான் 2 கலருமே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் வித்தியாசம் தான், ஆனாலும் கலர் வந்து பட்டு சாரில வித்தியாசம் தெரியுது பாருங்க. இது வந்து நார்மல் கிரீன், இது வந்து டார்க் கிரீன். அதை விட கொஞ்சம் மயில் கலர் கலந்த மாதிரி ஒரு நார்மல் ஒரு டார்க் கிரீனா வருது இது. சரிங்களா? அதனால கலர் வித்தியாசம் பார்த்து எடுத்துக்கோங்க. கிரீன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இது வந்து ரெகுலர் நார்மல் பச்சை, இது அப்படி கிடையாது, நல்ல டார்க் பச்சையா இருக்குது. அடுத்த கலர் பார்க்கலாம். எல்லா சாரிக்குமே பார்டர் வந்து ஒன்று போல தான் வந்திருக்குது. மீனா ஒர்க்ல ரொம்ப சூப்பரா பார்டர் முந்தி ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. கலர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வேறையா வந்திருக்கு. கலர்ஸ் மட்டும் ரொம்ப வித்தியாசமா வந்திருக்கு. அடுத்த கலர் வந்து நார்மலான ப்ளூ கலர் சாரி. ப்ளூ கலர் அழகா இருக்கு.
அழகாக இருக்குது. ப்ளூ கலருக்கு க்ரீம் கலர் கான்ட்ராஸ்ட். சாரியோட டிசைனு கலரு பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் கலர் மட்டும் பார்த்துக்குங்க. இதில் இருக்கிற டிசைன் என்ன டிசைன் எப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சாரியில் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு சாரியில் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டிசைனை பார்த்துட்டு அதான் கலர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்த சாரி இது ஒன்று மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வந்து க்ரீம் கலராக இல்லாமல் வேறு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம். நல்லா ஆனந்தா ப்ளூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கலர் தான். அது கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா டொமேட்டோ ரெட்டுங்க. இந்த பிங்க்கும் ஆரஞ்சும் கலந்து வந்தால் ஒரு ரெட்டு வரும் இல்லைங்களா, அந்த ரெட்டு தான் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. பிங்க்கும் ஆரஞ்சும் கலந்துருக்கு இல்லைங்களா, அந்த கலர் பார்டர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு அது டிசைன் நல்லா தெரியுது பாருங்கள். 2 வந்து கோல்டு, 1 வந்து சில்வரு. ஆனால் அதில் வந்து 2 சில்வரு 1 கோல்டு போட்டிருந்தாங்க. அதுதான் வித்தியாசம். இந்த சாரியில் இருக்கிற வித்தியாசமே இது க்ரீம் கலராக இருந்துச்சு அந்த சாரியில். இதில் வந்து ஆரஞ்சும் பிங்க்கும் கலந்து நெஞ்ச டொமேட்டோ ரெட்டு. சரிங்களா? பாருங்க முந்தி, பாருங்க முந்தி எப்படி இருக்கு. இதுதான் நம்ம சாரியோட டிசைன். உங்களுக்கு ஃபுல்லாக இப்போ இதில் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ காட்டின சாரீஸ் அத்தனை சாரீஸோட டிசைனும் இதில் தான் இருக்குது. ஓகே, பிளைன் ப்ளவுஸு. இந்த முந்தியில் என்ன கலர் வருதோ அந்த கலர் தான் ப்ளவுஸு. கீழே வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ காட்டின இந்த சாரீஸ் எல்லாமே வந்து 9750 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். சரிங்களா? இப்போ நம்ம வேறு டிசைன் சாரீ பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது வந்து பைத்தானியா டிசைன் சாரீ. சரிங்களா? பைத்தானியா டிசைன் நல்லா கிரே கலர் சாரீ, ஃபுல்லாக கிரே கலர். அதுக்கு வந்து நான் சொல்வேன் இல்லைங்களா, டொமேட்டோ ரெட்டு, ஆரஞ்சும் பிங்க்கும் கலந்த அந்த கலர் தான் இந்த டொமேட்டோ ரெட்டு. அந்த கலர் கான்ட்ராஸ்ட்டு. இதுதான் வந்து பைத்தானியா டிசைன் சொல்கிறது. இப்படி இருக்கிறதுக்கு தான் பைத்தானியா டிசைன். இது ஃபுல்லாக ஜருகை, பட்டில் ஜருகை போட்டு நெஞ்சிருக்காங்க. இது வந்து நல்லா பார்டர் இவ்வளோ பெருசு இருக்குது. நார்மலான பார்டர் தான், அழகாக இருக்குது. நல்லா கிரே கலர் சாரீ. இதுக்கு முந்தி காட்டுறேன் பாருங்கள். இதுவும் டபுள் வார்ப்பு சாரீ தான். சரிங்களா? பைத்தானியா டிசைனில் சூப்பராக வந்துருக்குது. முந்தி பாருங்களேன், அழகாக இருக்கா? இதுக்கு ப்ளவுஸில் நீங்கள் கைக்கு வந்து இந்த பைத்தானியா டிசைன் வச்சு தைச்சிக்கலாம். நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, மேலே வந்து இடுப்புக்கிட்ட உங்களுக்கு எந்த டிசைனும் கிடையாது, ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் மட்டும் கட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. சாரீ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கிரே கலர் அழகாக இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த சாரீ. பாடி ஃபுல்லாகவே அங்கங்கே ஒரு கோல்டு கலரில் புட்டா போட்டிருக்காங்க பாருங்கள், தெரியுதா? பாடி ஃபுல்லாக புட்டா இருக்கிறது. இந்த சாரியோட ரேட் வந்து 9400 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். சரிங்களா? 9400. இதில் வந்து ஒரு 2-3 கலர் இருக்குது. நான் அந்த கலர்ஸை காட்டுறேன். அடுத்த கலரு நல்லா சூப்பராக க்ரீன் தாங்க, எம்ரால் க்ரீனு. சூப்பராக எம்ரால் க்ரீனு. அதுக்கு வந்து டொமேட்டோ ரெட்டு வந்து கான்ட்ராஸ்ட். க்ரீனும் பிங்க்கும் ஆரஞ்சும் கலந்த கலர் தான் இந்த டொமேட்டோ ரெட்டு. சரிங்களா? நல்ல சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட் எம்ரால் க்ரீனு. ஓகே, அழகாக இருக்கா முந்தியோட? சரி, அடுத்த சாரீ பார்க்கலாம். அடுத்த பைத்தானியா டிசைன் சாரீ நல்லா ப்ளூ, நேவி ப்ளூக்கு வந்து நல்லா ஃபேண்டா கலர் கான்ட்ராஸ்ட். நல்லா நேவி கலருக்கு ஃபேண்டா கலர் கான்ட்ராஸ்ட் பாருங்களேன். லைட்டு ஃபேண்டா கலர் கான்ட்ராஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க. அதில் நல்லா கிளி போட்டிருக்குது, பச்சை கிளி போட்டிருக்குது பாருங்க. அழகாக இருக்குது. பைத்தானியா டிசைனில் இது மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க, பச்சை கிளி போட்டு ஃபேண்டா கலர். அழகாக கான்ட்ராஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. நல்லா அழகாக பச்சை கிளி போட்டு அழகாக நெஞ்சிடும். நல்லா ப்ளூ கலர், பளிச்சுன்னு இருக்கிற ப்ளூ கலர். அதில் புட்டா பாருங்கள், இதில் வேறு மாதிரி புட்டா போட்டிருக்காங்க. அதில் வந்து இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் புட்டா, இது கொஞ்சம் சின்ன சைஸு கோல்டன் கலரில் புட்டா போட்டிருக்காங்க, ஜரி புட்டா. ஓகே, அடுத்த பைத்தானியா டிசைன் சாரி. கலர் கான்ட்ராஸ்ட்டு செம்மையாக இருக்குதுங்க. கான்ட்ராஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஐஸ் ப்ளூ, நல்லா டார்க் ஐஸ் ப்ளூ கலரே வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு வந்து பர்பிள் வந்து கான்ட்ராஸ்ட், டார்க் பர்பிள். எப்படி ரெண்டுக்கும் கான்ட்ராஸ்ட் எப்படி சூப்பராக இருக்குதுல்ல?
ரொம்ப அழகா இருக்குது. பைத்தானியா டிசைன் முந்தியில பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு. நல்ல தாமரை டிசைன் போட்டிருக்கு. அங்கங்க பாருங்க ஒரு மயில் டிசைன் வந்திருக்கு பாருங்க. அழகா இருக்குல்ல மயில். அது ரோஸ் கோல்டுல மயில் போட்டிருக்காங்க. மைல்டா தான் தெரியுது மயில். ரொம்ப பளிச்சுலாம் தெரியல. நல்லா மைல்டா தெரியுது. ஜருகை ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. நல்லா ஆன்டிக் ஜருகியா இருக்கும். ரொம்ப அழகா இருக்குது. அது பைத்தானியா டிசைன். சாஃப்ட் சில்க்குங்கிறதுனால அவ்வளோ சாஃப்டா இருக்குது மேலே போட்டுக்கிறது. முன்ன காட்டின சாரீஸ்ல இருக்கிற பார்டரோட இது கொஞ்சம் பெரிய பார்டர் பாருங்க. அது இவ்வளோதான் இருந்துச்சு அந்த பார்டரு. இது இவ்வளோ இருக்குது கொஞ்சம். ஆனால் இதுக்கு நீட்டாக கரெக்டான பார்டராக தான் இருக்குது. ரொம்ப பெரிய பார்டர்லாம் கிடையாது. ரொம்ப அழகா இருக்குது. ஓகேவா? நல்லா ஐஸ் ப்ளூ, நல்லா டார்க் ஐஸ் ப்ளூ எப்படி இருக்குமோ அந்த கலரு. பாடி ஃபுல்லாக இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பர்பிள். ரெண்டுமே காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரிங்களா? இந்த சாரியோட ரேட்டுமே வந்து 9400 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் சாரீஸ் கொண்டு வந்து காட்டியிருக்கிறேன். இந்த நான் காட்டின சாரீஸ்ல உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்கிற சாரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நாங்கள் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.